நீங்க வந்து இந்த இஎம்ஐ பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா, இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி நீங்க வந்து என்ன இஎம்ஐ பே பண்ணணும், எத்தனை வருஷத்துக்கு பே பண்ணணும் சொல்லி உங்களுக்கு எல்லா ஷெட்யூலும் குடுத்துருவாங்க. நீங்க அதுல வந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, இஎம்ஐ பொறுத்தவரை இப்போ மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வந்து மந்த்லி வந்து ஒரு 10,000 பே பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் பே பண்ணீங்கன்னா நீங்க வந்து எக்ஸஸா இஎம்ஐ அமௌண்ட் பே பண்ணதுக்காக ட்ரை பண்ணுங்க. என்ன காரணம்னா 12 மாசத்துக்கு பதிலா 13 எக்ஸ்ட்ரா ஒரு மந்த் இஎம்ஐ பே பண்ணுங்க. இல்ல இஎம்ஐ அமௌண்ட் எக்ஸஸா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமா இப்ப நீங்க வந்து ஒரு 50 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 10ல இருந்து 15 லட்ச ரூபா வந்து சேவ் ஆகும். பேங்க் ரூலை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் 10ல இருந்து 15 வருஷம் ஸ்டார்டிங்ல எடுக்கிற எல்லா அமௌண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கழியும் தவிர அதை ஃபர்ஸ்ட் இந்த வட்டியை தான் எடுத்துக்கிடுவாங்க தவிர பிரின்சிபல் அமௌண்ட்ல எந்த அமௌண்ட்டும் லெஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கட்டுற இஎம்ஐ எல்லா ஸ்டார்டிங்குமே பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு நீங்க கடைசியா ஃபைனல் கட்டுற அந்த 5 வருஷம் தான் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இஎம்ஐ அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸஸா பே பண்ணா உங்களுக்கு பெனிஃபிட் நிறைய இருக்குது.